11th ஸ்டாண்டர்ட் அன்றாட வாழ்வில் தாவரங்கள் உலக உணவு தினமாக கொண்டாடப்படக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கனாக்கா அக்டோபர் 16. உலக உணவு தினம் அக்டோபர் 16. பொருளாதார தாவரவியல் மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் தாவரங்களின் பொருளாதார பயன்பாடு ஆகியவற்றை பற்றி படித்தோம்னா அந்த அறிவியல் பிரிவுக்கு எக்கனாமிக்கல் பாட்டனி, இது 7ஆம் வகுப்பில் தாவரவியல் பாடத்தை சார்ந்த பாடத்தலைப்பு. அன்றாட வாழ்வில் தாவரங்கள், டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பிளான்ட்டுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதனால் இதில் எக்கனாமிக்கல் பாட்டனி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். பொருளாதார தாவரவியல் மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் தாவரங்களின் பொருளாதார பயன்பாடு ஆகியவற்றை பற்றி படித்தோம்னா அதுக்கு பேர் தான் எக்கனாமிக்கல் பாட்டனி. இதில் உணவு தாவரங்கள் இருக்குது. உணவு தாவரங்கள், நறுமணம் வழங்கக்கூடிய தாவரங்கள், மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள், நார்களை வழங்கக்கூடிய தாவரங்கள் என்ற 4 உப தலைப்பின் கீழ் இதை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக உணவு தாவரம், காய்கறிகள். வேர் பார்த்திங்கனாக்கா பீட்ரூட்டு, கேரட்டு. வேரின் மாற்றுருக்களாக பீட்ரூட்டும் கேரட்டும் காய்கறியில் பார்க்குறோம். இலையில் பார்த்திங்கனாக்கா கீரைகள், முட்டைக்கோசு என்பது இலை, முட்டைக்கோஸ் இலை, கறிவேப்பிலை, இது தினந்தோறும் உணவில் பயன்படுத்தக்கூடியதாக பார்க்குறோம். தண்டுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரும்பு, உருளைக்கிழங்கு என்பது வேர் கிடையாது. ஏன்னா சில சமயங்களில் உருளைக்கிழங்கு மண்ணிலேருந்து தானே எடுக்கிறாங்க அப்படின்னு தோணும். இல்லை, உருளைக்கிழங்கு தண்டு, சரிங்களா. இதில் அதுக்கடுத்து கருணைக்கிழங்கு, இதெல்லாம் தண்டு வகையை சார்ந்ததாகவும், அதுக்கடுத்தது கனிகள், தண்டுகள், மலர்கள், கனிகள், வாழைப்பூ, காலிஃப்ளவரு, வாழைப்பூ வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 வாரத்துக்கு ஒரு நாளாவது என்ன பண்ணணும், பூ வகையில் எதனா ஒன்று வாங்கி சமைக்கணும். கனிகள் பார்த்திங்கன்னா நெல்லி, அதுக்கு அடுத்தது கொய்யா, மிகச்சிறந்த ஒரு கனியாக நம்ம பார்க்குறோம், நோய் எதிர்ப்பு சக்தி. அடுத்து தானியங்கள், நெல், கோதுமை, கம்பு, கேழ்வரகு, திணை. இப்போ நெல்லுன்றது தானியம், கோதுமை என்பது தானியம், கம்பு என்பது தானியம், கேழ்வரகு என்பது தானியம், திணை என்பது தானியம். அரிசி மட்டுமே மூட்டை கணக்கில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அரிசி மட்டுமே சமைச்சு சாப்பிட்றத விட ஒரு திணை ஒரு 5 கிலோ, அரிசி ஒரு 5 கிலோ, கோதுமை ஒரு 5 கிலோ, கேழ்வரகு ஒரு 5 கிலோ அப்படின்னு, சோளம் ஒரு 5 கிலோ அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு பயன்படுத்துறது சால சிறந்தது சார். கம்பு கஞ்சி குடிக்கலாம், தினை கஞ்சி குடிக்கலாம், தினை மாவா சாப்பிட்லாம், நெல்லில் அரிசி கஞ்சி குடிக்கலாம். ஆனால் கஞ்சி குடிக்கிற பழக்கம் மறந்து போச்சு. எல்லாத்துமே குழம்பு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கடுத்தது தானியங்கள் பார்த்துருக்குறோம். பருப்பு வகைகள், எந்த குடும்பத்தை சார்ந்த தாவரங்கள் பருப்பு வகையை சார்ந்தது அப்படின்னா அவரை, பேப்பேசி குடும்பத்தை சார்ந்தது அவரை, கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, எடுத்துக்காட்டாக 2 கொடுக்குறோம். பயிறு வகைகள் மாதத்துக்கு ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், மளிகை கடையில் போயிட்டு மளிகை சாமான் வாங்குறீங்க அப்படின்னா கட்டாயம் தானியங்களில் என்ன தானியெல்லாம் வச்சுட்டு இருக்காங்களா அதில் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு ஏன்னா நல்லா நார்ச்சத்து உடையது, அஜீரண பிரச்சனை வராது. அதனால் நல்ல புரதம் நிறைந்தது. சில சமயங்களில் வெயிட் போட்டுச்சு, என்னால் இன்னும் அதிகமாக சாப்பிட்டேன்னா வெயிட் போய்டும்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் புரதச்சத்தை மட்டுமாவது எடுத்துக்கணும், இல்லை தானியங்களை மட்டுமாவது எடுத்துக்கணும். ஏன்னா காம்பன்சேட் பண்ணணும், இல்லை வளர்சிதை மாற்றம் நடக்கணும். அதற்கு அடுத்ததாக மாசுபாடு, நாய்ஸ் பொல்யூஷன், விரும்பத்தகாத ஒளி, அதிக இரைச்சலோடு இருக்கும். இதனால் என்ன பாதிப்பு, உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும், மன அழுத்தம் ஏற்படும், கேட்கும் திறன் பாதிக்கும், விலங்குகள் பறவைகள் பாதிக்கும். அடுத்து கப்பலின் இரைச்சல் இருக்குது பார்த்தியா, திமிங்கலத்தை கூட பாதிக்கிறது. மிகப்பெரிய விலங்கு திமிங்கலம், நீரில், நிலத்தில் யானை. அடுத்து இதை எவ்வாறு குறைக்கிறது அப்படின்னா, மின் கருவிகள் பயன்படாத நிலையில் அணைத்து விடலாம். அடுத்து ஒலி அளவை குறைச்சிடலாம். அடுத்து ஒலிப்பான்கள் தேவையான போது மட்டும் பயன்படுத்துறது. பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்கலாம் அல்லது குறைக்கலாம். அதிக சத்தத்தோடு
பேசுகிறத குறைச்சிக்கிறது. அடுத்ததாக நறுமண தாவரங்கள். வெப்பமண்டல தாவரங்களிலிருந்து பெறப்படக்கூடிய நறுமணப் பொருட்கள். தாவரங்களில் பார்த்திங்கனாக்கா மரப்பட்டை நறுமணப் பொருளாகவும், வேர்கள் நறுமணப் பொருளாகவும், இலைகள் நறுமணப் பொருளாகவும், மலர்கள், தண்டுகள் இந்த பிரியாணிக்கெல்லாம் போடுறாங்கல்ல, நறுமணம் ஊட்டக்கூடியது. உணர்வுக்கு சுவையூட்டும் நிறமூட்டியாகவும் உணவுப் பொருட்களையும் பாதுகாக்கிறது. உணவிற்கு சுவையூட்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி நிறமூட்டியாகவும் இருக்கும், உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறதுக்காகவும் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. அடுத்து இந்தியாவில் நறுமண பொருள்லாம் எதெல்லாம் இருக்குன்னா, ஏலக்காய், மிளகு, கருவேப்பிலை, வெந்தயம், பெருஞ்சீரகம், ஓமம், பிரியாணி இலை, சீரகம், கொத்தமல்லி விதைகள், மஞ்சள், கிராம்பு, இஞ்சி, ஜாதிக்காய், இலவம்பட்டை இலவங்கப்பட்டை இதையெல்லாம் நாம் இந்தியாவில் நறுமணப் பொருட்களாக பயன்படுத்துகிறோம். அடுத்து மருத்துவ தாவரங்கள். நெல்லி மிகச்சிறந்தது. வைட்டமின் சி இருக்கிறது. பல் ப்ரஷ் பண்ணும்போது பல் ஈரில் ரத்தம் கசியுது, அவ்வப்போது பல் ஈரில் ரத்தம் கசியுது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது வாரத்துக்கு 2 நாளாவது நெல்லிக்கனியை உண்டு கொண்டு வந்தால் அதிலிருந்து சற்று விடுபடலாம். இந்த நோய் தான் நம்ம ஸ்கர்வி நோய் அப்படின்னு சொல்கிறோம். நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும். வைட்டமின் சி இருக்கக்கூடியதை நெல்லியை சாப்பிட்டோன்னா, பெருநெல்லியாக இருக்கலாம், சிறுநெல்லியாக இருக்கலாம். அடுத்து துளசி இலை, விதை இரும்பல், சளி, மார்பு சளி மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சி இதெல்லாம் குணப்படுத்தும் துளசி இல்லை. அதனால் துளசி மாடம், அதுக்கு முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா, போர்ட்டிகோ இருக்கும், அந்த பகுதி சூரிய வெளிச்சம் விழும்படி இருக்கும், அந்த இடத்துல துளசியை பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக அவ்வப்போது சுற்றி வந்தோம்னா அதை உலர்ந்து போகாமல் இறந்து போகாமல் பாதுகாப்பாக வச்சுக்கின்னு இருப்போம். அது அப்பப்போ டெய்லி 2 இலை 3 இலை அடுத்து அட்லீஸ்ட் பூஜை பண்ணும்போதாவது துளசி இலைகளை போட்டு பயன்படுத்துறது. அடுத்து சோற்றுக்கற்றாழை மிகச்சிறந்த மலமிளக்கி சார். காயத்தை குணப்படுத்தக்கூடியது. தோல் எரிச்சல், குடல் புண்ணு குறைக்கும். வேம்பு பார்த்துருப்பீங்க, மலை வேம்பாக இருக்கட்டும், சாதாரண வேம்பாக இருக்கட்டும், அதனுடைய மரப்பட்டை, இலை, விதைகளும் மருத்துவ குணம் கொண்டது. அதுக்கடுத்து இலை, மரப்பட்டை, ஏன் வேப்பம் பூ இருக்குது பார்த்திங்களா, அதில் காரக்குழம்பு செஞ்சு சாப்பிடப்படும்போது கட்டாயம் நோய் எதிர்ப்பு சக்தி உயர்கிறது. அதேமாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் கொல்லப்படுது. தோல் நோய்க்கு மருந்தாக பார்க்கப்படுது. அதுக்கடுத்து மஞ்சள், தரக்கீழ் ஓடு தண்டுக்கு எடுத்துக்காட்டு தான் மஞ்சள் அப்படின்னு பார்த்துருப்போம். கிருமி நாசினி சார், மிகச்சிறந்த கிருமி நாசினி. நம்ம இப்போ எல்லாமே டெட்டால் வாங்கி பயன்படுத்திட்டோம் இல்லை. ஆனால் மஞ்சளை வாங்கிட்டு தண்ணீரில் கரைச்சி மஞ்சளை தெளித்தோம்னாவே போதுமானது. இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஒன்றை போக்குவதற்காக ஒரு ஸ்மெல்லை நம்ம ஸ்மெல் பண்ணி கிடக்கிறோம் இல்லை. ஆனால் மஞ்சள் அப்படி கிடையாது இல்லை. தொற்று தடுத்தல் அல்லது காயம்பட்ட இடத்துல மஞ்சள் வைக்கலாம். வீக்கமாக இருந்துச்சுன்னா மஞ்சள் வைக்கலாம், அழகாக சரியாயிடும், பார்த்துருப்பீங்க. அடுத்து நார் தாவரங்கள். இது பயன்பாட்டின் அடிப்படையில் பருத்தி, நெசவு நார்கள், கயிறு தயாரிக்க தென்னை பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்தது நிரம்பு நார்கள், இலவம் பஞ்சுலாம் பார்க்கப்படுது. அதுக்கடுத்தது கிடைக்கப்பெறும் தாவர பாகங்களின் அடிப்படையில் விதைகளின் மேற்புற தூவி நார் பருத்தி. அடுத்து தண்டு அல்லது தண்டிடை நார்கள், எடுத்துக்காட்டாக ஆலி, சணல். அடுத்து இலை நார்கள், எடுத்துக்காட்டாக கற்றாழை என்பது இலை. அடுத்து உரி மட்டை நார்கள், தேங்காய்லாம் உரி மட்டை நாரில் வருது. அடுத்து நூற்றல், நூல் இழைகளிலிருந்து நூலை உருவாக்கும் முறை. இந்தியாவில் மேற்கு வங்கம், அஸ்ஸாம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், திரிபுரா மற்றும் மேகாலயா ஆகிய 7 மாநிலங்களில் சணல், கேள்வி கேட்கலாம் சார், சணல் உற்பத்தியில் முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம் மேற்கு வங்கம். அதனால தான் முதல்ல ஃபஸ்ட்டு மேற்கு வங்கத்தை எழுதியிருக்கிறோம். அடுத்து மேற்கு வங்கம் மட்டும் சணல் உற்பத்தியில் கிட்டத்தட்ட 50% நம்ம எதிர்பார்க்குறோம் சணலை கேள்வி கேட்கலான்னு. அதற்கடுத்து மரக்கட்டை தரும் தாவரமாக வன்கட்டைகள் இருக்கும், மென்கட்டைகள் இருக்கும் இல்லை. நிலவாழ் பூக்கும் தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பம், எடுத்துக்காட்டாக தேக்கு, பலா, இதெல்லாம் வன்கட்டை. மென்கட்டை பார்க்குறோம் பூவா தாவரங்கள், ஜிம்னோஸ்பம்ங்க, சில ஆஞ்சியோஸ்பம் கூட சொல்லப்படுது. கடம்பு, ஃபைன் போன்ற மரங்கள், கடம்பு, ஃபைன் போன்ற மரங்களாக நம்ம பார்க்குறோம்.